பல்ஜித் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா என்ன? எங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு பதிலா நீயே என்னோட வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கரெக்டா 11 மணிக்கு வந்துரு. ஏன்னா 2 மணிக்கு முகூர்த்தம், ஞாபகம் இருக்குல்ல? See you. Bye. மிஸ்டர் சிங்கானியா, அப்படின்னு அவரை தான் பாத்துட்டு வரேன். கேஸ வாபஸ் வாங்குறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் என்னோட வேலையை கரெக்டா டைமுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நீயும் உன்னோட வேலையை கரெக்டா பண்ணிடு. ரொம்ப ஆழமா பட்டிருக்கு. இந்த மோசமான துணி வேற. பிராச்சி, உன்ன மாதிரி போய் சொல்றவள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் என்ன போய் சொன்னேன்? நீ உண்மை என்னைக்கு பேசிருக்க அத முதல்ல சொல்லு. எப்ப நீ பேசினாலும் அது எல்லாமே போய் தான். நீ பெருசா டைலாக் எல்லாம் விட்டு நம்ம அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா ஃபேமிலியா இருக்கலாம்னு சொன்னியே. எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், ரன்பீர்லாம் முக்கியம் இல்ல. அவனை மறந்துடுவேன் இப்படிதான் என்கிட்ட சொன்ன. நீ இப்ப என்ன சொல்ல வர? இத பத்தி தான் இப்ப நான் பேச விரும்புறேன். இத பத்தி நீயே சொல்றியோ இல்ல ஆரம்பத்துல இருந்து நானே சொல்லவா? ஐம் சாரி. சாரி ஃபார் ரூயிங் மை லைஃப். நீ என்ன பேசுற ரியா? என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. என்ன நம்பு. எப்படி நம்புறது? உன்னை நீயே பாரு. உன்னை எப்படி நான் நம்புவேன்? உன் தங்கச்சி இன்னும் 2 நாள்ல கட்டிக்க போற ஒரு பையனோட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, கப்பல் சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, இருந்தாலும் பல வருஷம் ஒன்னாவே அவங்க வாழ்வாங்க. எனக்கு கல்யாணம் மட்டும் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும், ரொமான்ஸ் ஏற்படும். ஆனா என் வாழ்க்கையை பாத்தியா? என் கல்யாண வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு பாத்தியா? பிராச்சி, நீ என் லைஃப் நாசமாக்கவே இங்க வந்திருக்க. நீ என்ன பேசுற? நீ என் தங்கச்சி, என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. அப்படிதான் யோசிக்கிற. நீ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி ரன்பீர் உன் பின்னாடி சுத்த வைக்க ஆசைப்படுற, அது தெளிவா தெரியுது. எனக்கு எல்லாமே தெரியும். நீ என் கூட போறது தங்கச்சி, என்னால எப்படி அப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? இதெல்லாம் என்னன்னு சொல்லு. எங்க ரொமான்டிக் மூவி நடக்குதா சொல்லு. அவன் கையில அடிபட்டு ரத்தம் அப்படியே ஊத்துச்சு. அவன் குழந்தை இல்ல பிராச்சி. அவனுக்கு அவனே பேண்டேஜ் போட்டுக்க தெரியும். அதுவும் எல்லாமே வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இதுக்கு தேவையில்லாம ஹெல்ப் பண்ண சொல்லு. நீ ரன்பீர அக்கறையா பாத்துக்கிறதுக்காக நீயே சிச்சுவேஷனை உருவாக்குறல. அவன் மேல கேர் இருக்கிற மாதிரி நடிக்கிற. ரியா, எனக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம். என்னோட விருப்பம் இல்ல. அம்மா, அப்பா, நீ, நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீயும் அதுதான் ஆசைப்படுற. ஜஸ்ட் பிகாஸ் நமக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால மத்தவங்கள ஹர்ட் பண்ண மாட்டோம். ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட. என்னால இதெல்லாம் தாங்கவே முடியல. என் கூடயும் ரன்பீர் கூடயும் சேர்த்து வச்சு என்னால உன்னை பார்க்க முடியாது. நான் ஒரு விஷயம் பண்ணதான் போறேன். எனக்கு ஒரு ரன்பீருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். உனக்கு ஃபேமிலி வேணும்ல, சந்தோஷமான ஃபேமிலி. சோ எங்க சந்தோஷத்துக்காக இந்த வீட்டை விட்டு போயிடு, சரியா? நீ மட்டும் போலனா நான் ரன்பீர் எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் டேட் என் மேல உயிரை வச்சிருக்காரு, அவரு என் கூட வந்துருவாரு. அப்புறம் அம்மா உன் மேல பாசமா இருக்காங்கல்ல, அவங்க உன் கூட வந்துருவாங்க. நீ மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு போலனா மொத்த குடும்பமும் பிரிஞ்சு போடும் பிராச்சி. அப்புறம் அம்மா அப்பாவும் பிரிஞ்சிருவாங்க. அதனால என்ன வேணாலும் சாக்கு சொல்லு. வேலையோ இல்ல படிப்போ என்ன வேணாலும் சொல்லு. கோ ஃப்ரம் ஹியர். தயவு செஞ்சு போயிடு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கும் இதுதான் ஃபேமிலி. இத்தனை வருஷமா அப்பாவை பிரிஞ்சிருந்திருக்கு, அவர் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பிராச்சி, அத என்னால திரும்ப திரும்ப புரிய வைக்க முடியாது.
நீ என்கிட்ட சொன்னதுல 1% உண்மை இருந்துச்சுன்னா நீங்க இருந்து போய் தான் ஆகணும். ஒருவேளை நீ போகலன்னு வச்சுக்கோயேன், நான் இங்க இருந்து போயிடுவேன். வேண்டாம், நீ எங்கேயும் போகாத. நானே போயிடுறேன். நான் எல்லாரையும் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறேன். என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு வேலைக்கு 2 பேரை விட்டு வேலைக்கு போயிடுறேன். நான் போயிடுறேன். குட். டாட் இருக்காருல, அவர்தான் எல்லா பொண்ணுக்கும் ரோல் மாடல். அதனால தயவு செஞ்சு உங்க அப்பாவை பத்தி முதல்ல யோசி. உங்க அப்பா இருக்காரே, நம்மள எல்லாம் குடும்பமா பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பார்த்தா சந்தோஷப்படுவாரு. சொல்றது கேளுங்க. எனக்கு எல்லாமே தெரியுமா. உங்க அப்பா எங்க இருக்காரோ அங்க நானும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்ப அவர் கூட இருக்கிறது அவசியம். அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக நீ உன் காதல தியாகம் பண்ணிதான் ஆகணும். நீ மட்டும் ரன்பீரை விட்டு பிரிஞ்சு போனன்னு வை, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் மீராண்டி அப்பா கல்யாணத்தை நிறுத்துறேன். நீ என் காதல திரும்ப கொடுத்துரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உன் அம்மாவுடைய காதல திருப்பி கொடுத்துடுறேன். உன் மேல நம்பிக்கை வைக்கிறதும் கோவில போய் சாமி கும்பிடுறதும் ஒண்ணுதான் உனக்கு தெரியுமா? நான் தான் உனக்கு ஃபேமிலி, நீ தான் என்னோட மொத்த ஃபேமிலியும். எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஒருவேளை நீ மட்டும் போலன்னு வைப்பாச்சு, அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். காற்றிலே சிறகை நாம் விரித்தாது பூமி வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கீடேது சாமி எங்கும் மாய ஊஞ்சல். ராட்சி வாயால் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டனும் அதை கேட்டுட்டேன். இனிமே அவ கொடுத்த வாக்குல இருந்து பெண் வாங்க மாட்டா. அவ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். என்ன யோசிக்கிற? நாளைக்கு கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறத? ஜட்ஜ் லாயர்லாம் இருக்கும்போது இதை எப்படி பண்ண முடியும்? வாட்? தனு ஜட்ஜையும் லாயரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவ கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவங்க கல்யாணத்துக்கு வர்றதுல என்ன இருக்கு? என்ன ப்ராப்ளமா? கண்டிப்பா இதுல வித்தியாசம் ஏற்படும். அந்த தனு இருக்காளே, அவ கல்யாணம் ஆனவ. டைரக்டா அவங்க முன்னாடி அவ மேல பழி சுமத்த முடியாதுல்ல. அதாவது நீ கல்யாணம் ஆனவன்னு நிறைய விஷயம் நம்மளால பண்ண முடியாம போயிடும். தனுவை கல்யாணம் பண்ணிக்கிற கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டதுனாலதான் இவரை ரிலீஸே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அப்ப இந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறோமா? அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தனுவோட இந்த மூக்கு அப்புறமா நாம என்ன பண்ண போறோம்னு. தனு ரொம்ப பெரிய வலைய விரிச்சிருக்கா. வருத்தப்படுவீங்க, எல்லாரும் வருத்தப்படுவீங்க. உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் ஜட்ஜ் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சாலும் செய்யலாம்ல. அப்படின்னா ஜட்ஜும் லாயரும் வரத நாம ஏன் தப்பா நினைக்கணும்? அத நாம நமக்கு ஃபேவரா மாத்திக்கலாம்ல. அதை எப்படி மாத்திக்கிறது? இங்க பாருங்க, நாம உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னா அதுக்கு தேவை தனுவோட கன்ஃபெஷன். ஆமா, ஒரு தடவை உண்மையை சொல்லிட்டு அப்புறம் மொத்த மேட்டர் முடிஞ்சது. அப்புறம் அவ ஒருவேளை கன்ஃபெஸ் பண்ணலனா அவளோட ஹஸ்பண்ட நாம கண்டுபிடிக்கலாம். அவர் வந்து அவளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லலாம்ல. மம் யூ ரைட். தன்னோட கன்ஃபெஷன் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து உண்மையை சொல்லிட்டா சரியாயிடும். அதுவே போதும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி. ஒண்ணு தனுவா உண்மையை சொல்லணும், இல்லனா அவளோட ஹஸ்பண்ட் அவளை பத்தின உண்மையை சொல்லணும். அப்புறம் நாம அந்த உண்மையை ஜட்ஜுக்கும் லாயருக்கும் சொல்லணும். ஜட்ஜ் இதெல்லாம் அவர் கண்ணால பார்த்தாருன்னா அவரே கல்யாணத்தை நிறுத்த போறாரு. அதாவது அவ யார சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாலோ அவரே அவ கல்யாணத்தை நிறுத்துவாரு. ஆமா, இது இருந்தா கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம். தட்ஸ் வாட் we need. அப்படின்னா இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் இல்லையா? நம்ம ஏதாவது ப்ரூஃப் பண்ணி ஆகணும், இல்லன்னா ஃபெயில் ஆயிடுவோம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நம்ம ஃபெயில் ஆக கூடாது. ஃபெயில்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். அப்படி நடக்க விடக்கூடாது. ஆமா, நாம தோக்கறத பத்தி யோசிக்கவே கூடாது. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தனுவோட உண்மையை எப்படி வெளியில கொண்டு வரதுன்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நம்மளால கொண்டு வர முடியலன்னா உன்கிட்ட பேசணும். வா.
எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? தனுவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே ஆனா அப்படிதான். நானா இருக்க நீ விட மாட்டேங்கிறியே. தனு ஒண்ணு சொன்னா அதுக்கு நான் பதில் கொடுக்க போனா வேணான்னு தடுக்கிற. ஆனா எல்லாம் நல்லதுக்காக தானே. அவ விஷயத்துக்கு என்ன வேணாலும் பேசுவலா? இங்க பாரு, நான் ஒரு விஷயத்த கிளியரா சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல மூணாவதா நாளைக்கு ஒருத்தர் வரக்கூடாது. அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது. அப்புறம் நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. இதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். என்ன கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது எனக்கு உன்னை விட சிறந்தவ யாருமே இல்ல. ஓ, ஐ லவ் யூ சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி சொல்றீங்களா? ஏய், நான் சீரியஸா சொல்றேன். நான் பாதி வாழ்க்கை நீ இல்லாம வாழ்ந்துட்டா அப்ப நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இது. அதனால மிச்ச வாழ்க்கை நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க நிஜமாவே சீரியஸா பேசுறீங்க? ஏய், நான் உனக்கு காமெடி பண்ணி ஜோக் அடிக்கல. நானும் உங்ககிட்ட சீரியஸா தான் சொல்றேன். அதாவது நாம என்னைக்கும் பிரிய மாட்டோம். நாம 2 பேருக்குள்ள எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நாம ஒன்னாதான் இருப்போம். சரி, அப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. அதாவது தனுவோட சூழ்ச்சியில இருந்து ஒரு வேளை நீ என்ன காப்பாத்த முடியாம போச்சுன்னா நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். We will run away. என்னன்னா நீ எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் பண்ண? நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் நீ பிடிக்கிறீங்க? ப்ராமிஸ் பண்ணலன்னா அப்புறம் இந்த கல்யாணத்தை ஏன் ஸ்டைல்ல நிப்பாட்டுவ? இது என்ன கண்டிஷன்? நீங்க என்னங்க பேசுறீங்க? நீ ஒழுங்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க பாரு. எனக்கு அது அதாவது எனக்கு நிம்மதி வேணும், அஷூரன்ஸ் வேணும். அப்பதான் என்னால இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைப்புல நான் நிம்மதியா தூங்குவேன். அப்புறம் எதுக்கு ப்ராமிஸ் கேக்குறேன்னா, ஒருவேளை எங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம 2 பேரையும் அவ பிரிக்கவே கூடாது. இங்க பாருங்க, இல்ல நீங்க இல்ல கொஞ்சம் இல்ல பொறுமையா- என்னால அதெல்லாம் முடியாது. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். இந்த வீட்ல ஒன்னா வாழ முடியலனாலும் வெளியில போய் நம்ம ஒன்னா வாழலாம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். கடவுளே, என் அப்பா அம்மாவை எக்காரணத்தை கொண்டு பிரிச்சிடாது. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரால பிரிஞ்சு இருக்க முடியாது. எக்காரணத்தை கொண்டு தனு ஆண்டி ஜெயிக்க கூடாது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டா அவங்க என் அப்பாவையும் அம்மாவையும் பிரிக்காம பாத்துக்கும். நான் பண்ண போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. என் அப்பா அம்மாவுக்காக நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இந்த டைம் ஏன் இவ்ளோ ஸ்லோவா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு நியாயமா டைம் வேகமால போகணும். நாளைக்கு பொழுது சீக்கிரமா விடியணும். அப்புறம் நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கணும். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. பிரதீப் எதுக்காக இப்ப வரான்? இல்ல, திஸ் இஸ் நாட் ரைட். நான் அவனை சந்திக்க கூடாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், அது நான் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை ஆயிடுச்சு. அந்த கோவத்துல நான் கார் கண்ணாடியை உடைச்சிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்றானா, என் காரை ரிப்பேர் பண்ணி கொடு, இல்ல போலீஸ்ட சொல்லிடுவேன்னு சொல்றான். உங்களுக்கு நல்லா தெரியும், போலீஸ் என்ன பிடிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்னால வெளியே வர முடியாது. போனா போட்டோன்னு உனக்கு பெயில் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத, சரியா? கொஞ்சம் பணம் கொடுங்க மேடம், நான் மேட்டரை இப்பவே இங்கேயே முடிச்சிடுறேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உள்ள வா என் கூட. நான் உன்கிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் வரும்னு. நீங்க போய் சொல்றீங்க. உங்ககிட்ட 2 வண்டி இருக்கு, இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்க, ஆனா பணமே இல்லன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்க பணம் தரலனா நான் உடனே அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட வீட்டுக்கு போயிடுவேன். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், உங்களை பத்தியும் பிரதீப பத்தியும். என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன். உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன மிரட்ட? உன்னால என்ன மிரட்ட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அடி வாங்கினது இல்லன்னு நினைக்கிறேன். நான் எப்படிப்பட்டவ தெரியுமா? என் முன்னாடி எவ்வளவு பெரிய கொம்ப வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீ என்ன மிரட்டுறியா? நான் ஒண்ணு மிரட்டல, உண்மையை சொன்னேன். என்னை பத்தி தெரியாதுல உனக்கு? இப்ப நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன், தெளிவா காட்டுறேன். Stop it, Tanu. Leave me, Pradeep. Stop it. Just leave me. நீ No. தள்ளி போல, நான் உன்னையும் குத்தி போட்டுருவேன். தள்ளி போ. சொல்றத கேளு. பிரதீப். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? Stop it. பிரதீப். நீ வா என் கூட.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க. நான் தனு பேசுறேன். தனு ஸ்ரீ மேத்தா. தெரியும், சொல்லுங்க. எந்த ஆள் அபிஷேக் பிரேமஹரா வீட்டுக்கு திருட வந்தானோ அவன் என்னோட வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டான். அப்புறம் அவன் எனக்கு எடுக்க முயற்சி பண்ணான். நான் அவன்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன். அவன் இங்க இருந்து ஓடிட்டான். ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அவன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் கதவை லாக் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவன் என்ன மிரட்டினான். அதாவது அவன் என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானா. நேரா அபிஷேக் பிரேமஹரா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறானா. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. அது மட்டும் இல்ல, அபிஷேக் வீட்டுக்கு போய் எனக்கு யாரோ பிரதீப் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறானா. அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றான். என்ன பேர் சொன்னீங்க? பிரதீப் இல்லனா அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னான். பிரதீப் கொரோனா என்கிட்ட சொன்னான். சரி அதெல்லாம் விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவன் கூட இன்னொரு அடியாளும் இருந்தான். அப்புறம் அவனோட பேர் பிரதீப்னு சொன்னான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளியா கூட இருக்கலாம். அதான் என் ஹஸ்பண்ட்னு சொன்னானே அவனா இருக்கும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நீங்க முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன். பிரதீப் குரானா இந்த பேர்ல என்கிட்ட ஒரு போலீஸ் ரெக்கார்டு இருக்கு. அவன் தாடி வச்சிருப்பா, ரொம்ப உயரமா இருப்பான். மும்பை போலீஸ் ஒரு மர்டர் விஷயமா அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் டெல்லிக்கு தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எங்களுக்கு டீடைல் அனுப்பியிருக்காங்க. Oh my God, ஒருவேளை அவனும் என்ன வந்து மர்டர் பண்ணிட கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க என்னோட வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க. மேடம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்ப வரோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். எனக்கும் அபிஷேக் பிரேமஹராக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, அவங்கள நிரந்தரமா தூக்கி எறியறது தான் என்னோட வேலை. ரியா ரியா எங்க போனான்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ற? நான் ஒன்னும் தங்கச்சி பாசத்துல இங்க வரல. ஒரு முக்கியமான வேலையா தான் நான் இங்க வந்தேன். முக்கியம் இல்லன்னா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே போ. ஓகே? நீ தனு ஆண்டிக்கு படத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல? ஆஃப் கோர்ஸ். அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. ரன்பீருக்கும் எனக்கும் கிராண்டா நடக்க வேண்டிய மேரேஜ் அவளாலதான் இப்ப கெட்டு போயிடுச்சு. டாட் என்னென்னமோ யோசிச்சிருந்தாரு. நிறைய பேரை கூப்பிடணும், செலிபிரிட்டிஸ கூப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஆனா இப்ப கல்யாண போட்டோ கூட ஒழுங்கா வர போறது இல்ல. உன்னால எப்படி இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க முடியுது ரியா? நீ ஒரு தடவை கூட அப்பா அம்மா பேரை சொல்லவே இல்ல. தனு ஆண்டினால அவங்க ரெண்டு பேரும் பெரிய வாய்ப்பு இருக்கு. அவங்க என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அது என்னன்னா, வாட் ஹேப்பன்? நீ சொன்னது என்னமோ உண்மைதான். தனு ஆண்டிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதுக்கான ரீசன் சரி பரவாயில்ல, நெவர் மைண்ட். இந்த ரீசனே இருந்துட்டு போட்டும். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நாம எதுக்கு சொன்னேன்னா, இந்த வேலையை என்னால தனியா செய்ய முடியாது. தனு ஆண்டிக்கு நம்ம பாடத்தை கத்து கொடுக்கணும்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இத ப்ரூவ் பண்ணிட்டாலே அதுவே போதும். அப்புறம் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோக்கஸ் மட்டும் உன் கல்யாணத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டது நடக்கும். யூர் ரைட். தனுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகலன்னா எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் தாம் தாம்னு நடக்கும்ல. அதுக்கப்புறம் அம்மா அப்பா பிரியவே மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான். தனு ஆண்டிக்கு நம்ம பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அப்பா இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காரு. அவரு சொன்னதை நான் கேட்டு ப்ராமிஸ் பண்ண, அதாவது தனுவோட சூழ்ச்சியில இருந்து ஒருவேளை நீ என்ன காப்பாத்த முடியாம போச்சுன்னா நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். என்னன்னா, நீ எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. நீ ப்ராமிஸ் பண்ணனா அப்புறம் இந்த கல்யாணத்தை என் ஸ்டைல்ல நிப்பாட்டுவ. நீ ஒழுங்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க பாரு. அதனால நம்ம இத பண்ணியே ஆகணும். என்னால இதை தனியா பண்ண முடியாது. உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஆமா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் சூப்பரா நடக்கும். ஒருவேளை தனு ஆண்டிக்கும் டாட்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா போயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் என் கல்யாணத்துல கொஸ்டின் மார்க் விழுந்துரும். ஆல்ரெடி பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது. இல்ல அப்பா கல்யாணம் நடக்க கூடாது. என்ன பண்ணலாம் சொல்லு? நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ட்ரூத் சீரம் ஒரு ஆளோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அவனால பொய் சொல்லவே முடியாது. அவன் உண்மையை மட்டும் தான் சொல்லுவான். அப்படின்னா ட்ரூத் சீரம் மூலமா தனு ஆண்டி உண்மையை சொல்ல வைக்க போறியா? எக்ஸாக்ட்லி. தனு ஆண்டி மேரிட்னு நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவங்களால பொய் சொல்ல முடியாது. உண்மையதான் சொல்லுவாங்க. ஆனா அது நடக்கணும்னா நமக்கு ட்ரூத் சீரம் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆக்சுவலி காலேஜ்ல சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்வால்வ்டா இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாது. Hey, one second. I know somebody. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் இப்பவே கால் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன். என் போன் இங்க. ஓகே, I'll be back. Wait. இப்ப நீ என்ன பண்ண பார்த்த?
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? ஆமா, என்னோட மூளை தான் குழம்பி போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் அவனோட லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டான். நீ எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி. நீ எப்படி என்னோட வேலையில குறுக்கிடலாம் சொல்லு? நீ எனக்கு எதிரே எப்படி திரும்பலாம் சொல்லு? நான் உன்னை நம்ப கூடாதுங்கறத நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்ட. நீ என்ன ஆசைப்பட்ட சொல்லு? நீ என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை கொல்ல பாப்ப, நான் தடுக்க கூடாதா? நீ என்ன நினைச்ச? கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் உனக்கு வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? பரவாயில்ல மேடம், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு போலீஸ் சொல்லுவாங்கன்னு நினைச்சியா? நான் உன்னை தடுக்கலன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ ஜெயில தான் இருந்திருப்ப. புரியுதா? Don't ditch me. I hate it. என் கூட சண்டை போடலான்னு மட்டும் யோசிக்காத என்ன? அதுக்கப்புறம் நீ என்ன டாமினேட் பண்ணான்னு நினைச்சுன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் யாரு என்னங்கறத நீ மறந்துடாத. நான் எதையும் மறக்கல. நீ யாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆள்னா உன்னை எந்த காலத்திலயும் நம்பவே முடியாது. I am done with you. You can never be done with me. நினைச்சாலும் அது நடக்காது. அது ஏன்னு உனக்கே தெரியும். Shit. போலீஸ் போலீஸ் எப்படி இங்க வந்தானு தனு?